பக்தி பீஸ்ட் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஸ்ரீ ராகவேந்திரர் துணை சிவவாக்கு ஜோதிடர் கிருஷ்ணவேணி. குரு பெயர்ச்சி பலாபலன் 2026 ஜூன் 2ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை பெயரக்கூடிய இந்த பெயர்ச்சி எல்லாருக்குமே ஒரு எதிர்பார்ப்பு. ஏன்னா குருங்கிறது சுபகிரகம். இந்த சுபகிரகம் 9 கிரகத்தில் வலிமையானது. குரு அப்படின்னாவே குழந்தை பாக்கியத்துக்கு உரிய புத்திரக்காரருடைய கிரகம்னு அர்த்தம். குரு தொழில், வருமானம், திருமணம், குழந்தை பாக்கியம் எல்லாத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு அருமையான கிரகம். இந்த வியாழன் நோக்கு அப்படிம்பாங்க. அப்பேற்பட்ட இந்த குரு பெயர்ச்சி ஒவ்வொரு வருடமும் அதிசாரமாகவும் அப்புறம் வக்கரகதியாக இப்படி மாறி வரக்கூடிய அமைப்பில் பக்கத்து கட்டம், அதாவது எந்த கட்டத்துக்கு பெயர்றாரோ அந்த கட்டத்துக்கு போவார். இப்போ பார்த்தீங்கன்னா காலசக்கரத்திற்கு 4ஆம் பாவகம் அப்படின்னு சொல்லக்கூடிய கடகத்திற்கு குரு பகவான் உச்சம் பெற்று அக்டோபர் 31ஆம் தேதி சிம்மத்துக்கு அதிசாரமாக போகக்கூடிய அமைப்பு. அப்புறமும் ஜனவரி 24 பார்த்தீங்கன்னா அந்த தேதியில் வக்கரகதியாக கடகத்துக்கு மீண்டும் ரிவர்ஸில் வரக்கூடிய காலகட்டங்கள். இப்படி குரு பெயர்ச்சி இந்த ஆண்டு 2 கட்டத்திலையும் பயணிக்கக்கூடிய அமைப்பில் மேச முதல் மீனம் வரை ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் என்னென்ன நல்ல விஷயங்கள் செய்ய போகிறாங்க, எப்படி நமக்கு இந்த குரு பலனை, இந்த குரு பலாபலனை நம்ம பயன்படுத்திக்கிறோம் அப்படிங்கிறத ஒவ்வொரு வீடியோவில் நம்ம தனித்தனியாக சொல்ல போகிறோம் பரிகாரத்துடன். ஏன் இந்த பரிகாரம் எதற்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருமண தடை இருக்கலாம், குழந்தை பாக்கியம் ரொம்ப வருஷமாக இல்லாமல் இருக்கலாம், தொழில் நல்லா நான் உழைக்கிறேங்க அதற்கான வருமானம் இல்லை, கஷ்டப்படுறதுக்கான ஊதியம் இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே குரு நல்ல வலிமையாக வரும்பொழுது கண்டிப்பாக சிறப்பான பலாபலனை கொடுப்பாங்க. உச்சம் பெற்று வரக்கூடிய இந்த கடகராசியில் வரக்கூடிய அமைப்பு எல்லா ராசிக்காரர்களுக்கும் ஒரு ப்ளஸ்ஸுன்னே சொல்லலாம். ஏன்னா அந்த 12 கட்டத்திலையும் 12 ஆண்டுகள் ஒவ்வொரு ஆண்டாக பெயரக்கூடிய அமைப்பு குருக்கு உண்டு. அப்படிப்பட்ட குரு பகவான் உச்சம் பெறக்கூடிய அமைப்பில் வரும்பொழுது ஒவ்வொரு ராசிக்காரருக்கும் பல விஷயங்களை கெடுதல் பண்ண மாட்டார். ஏன்னா தன்னோட சந்திரன்கிற இடத்துல குருச்சந்திர யோகமாக அமரக்கூடிய அமைப்பு ஒரு ப்ளஸ் தானுங்களே. அது எல்லா ராசிக்காரர்களுக்கும் ஒரு ப்ளஸ் அப்படின்னே சொல்லலாம். அதிகமாக லாபத்தையும் அதிகமான வருவாயையும் அதிகமான ஒரு விஷயத்தையும் ஜெயிக்க போகக்கூடிய ராசிகளும் இதில் உண்டுங்க. இதை நீங்கள் கவனத்தில் எடுத்துக்கணும். மிக சிறப்பான இந்த குரு பெயர்ச்சியோட பலாபலனில் இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, உங்களுடைய ஜாதக கட்டத்தில், ஜனன ஜாதக கட்டத்தில் குரு எங்கே இருக்கிறார். ஏன்னா எல்லாருக்கும் என்னங்க, எனக்கு பணம் வரணும், நான் ஒரு 50 பவுன் நகையை அடமானம் வச்சுருக்கேன், கடன் ஒரு 10 லட்சம் 20 லட்சம் வாங்கியிருக்கேன், அல்லது 1 கோடி வாங்கியிருக்கேன், இதெல்லாம் பணம் வந்தால் தான் நம்ம தீர்க்க முடியும், நம்மளுடைய வருமானத்தையும் பெருக்கணும். அப்போ இதுக்கெல்லாமே குரு எந்த இடத்துக்கு வந்தால் அந்த வரும்பொழுது நமக்கு அந்த பணத்தை ஈட்டக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உங்களுடைய குருவுக்கு, இங்கே வரக்கூடிய அந்த கோச்சார குருவுக்கும் ஒரு தொடர்பு இருக்கணும். அதை நீங்கள் ஃபோன் பண்ணி தான் கேட்டுக்கணும். ஒவ்வொரு ராசிக்கும் இனி வரும் வீடியோவில் நம்ம பலாபலனை பார்ப்போம். ரிஷபராசி நேயர்கள், ரொம்ப சிறப்பான விஷயத்தில் குரு 2ஆம் இடத்துல இருந்துச்சுங்க. நிறைய விஷயங்கள் நான் சாதித்தேன். என்னோடய குழந்தைங்களாம் நல்லா சிறப்பாக வந்தாங்க. நிறைய இப்போ மார்க்ஸ் ஸ்கோர் அடிக்கிற அளவுக்கு நல்லா எக்ஸாம் எழுதியிருக்காங்க. ஏன்னா குரு கல்வியையும் கொடுக்கக்கூடிய அமைப்பு, தொழிலையும் விருத்தி பண்ணக்கூடிய அமைப்பு. 3ஆம் இடம், அதாவது வீரியஸ்தானத்துக்கு போகிறாருங்க. 3ஆம் இடம் வெற்றி ஸ்தானம். அப்போ நீங்கள் ஒரு ஸ்போர்ட்ஸில் இருக்கலாம், அல்லது நீங்கள் ஒரு சினிமா துறை, கலைத்துறை, இதுலையா இருக்கலாம். இன்றைக்கி எல்லா துறை சார்ந்தும் போட்டி நிறையா இருக்குங்க. அப்போ இந்த காம்படிஷன்லாம் நீங்கள் ஜெயிக்கக்கூடிய அமைப்பு உண்டு. எக்ஸாம் எழுதியிருக்கேங்க மேடம், இப்போ நான் +2 எனக்கு கரெக்டான சீட்டு காலேஜில் கிடைக்குமா, நான் கேட்குற கல்லூரி கிடைக்குமா, இதெல்லாம் நிறைய கொஸ்டின்ஸ் இருக்குது. ஸோ இதுக்கெல்லாம் குரு நல்லா வழிவிடக்கூடிய அமைப்பில் கடகத்தில் உச்சம் பெற்று அமரக்கூடிய குரு பகவான் ரிஷபத்திற்கு ஒரு முயற்சி, என்னென்ன முயற்சி நீங்கள் செய்கிறீங்களோ அத்தனை முயற்சிக்கும் நல்ல ஒரு விஷயத்தை கொடுக்கறதுக்கு குரு பகவான் நல்லா காத்துக்கிட்டு இருக்காருன்னு சொல்லலாம். ஏன்னா உங்களுடைய 5ஆம் பார்வையாக 7ஆம் இடத்தை பார்க்குறாரு. 7ஆம் இடம் அப்படிங்கும்போது உங்களுக்கு என்னங்க, களத்திர பாவகம். அப்போ திருமணம் ஆகாதவங்களுக்கு கைகூடக்கூடிய அமைப்பு 2ஆம் தாரமாக இருக்கட்டும்,
அல்லது நான் லவ் பண்ணிகிட்டு இருக்கேங்க 4-5 வருஷமாக, இந்த வருஷம் கண்டிப்பாக கல்யாணம் பண்ணிடுங்க. ஏன்னா நல்ல குருபலன் வரும்போது திருமணம் பண்ணால் குழந்தை, தொழில், இடம், வீடு இல்லாதவங்களுக்கு வீடு எல்லாமே கிடைச்சிரும். அந்த குரு பாக்கியமும் பலனோ இல்லாமல் திருமணம் பண்ணும் பொழுது தான் பல பிரச்சனைகளை திருமணம் மேரேஜும் ஆகி நான் போராடிட்டு இருக்கேன், கஷ்டப்பட்டுட்ருக்கேன் அப்படிங்கிறதுக்கெல்லாம் காரணம் அப்படி தான். பொதுவாக நம்ம சொல்லுவோம், ஆணுக்கோ பெண்ணுக்கோ அந்த பொருத்தம் பார்க்கும் பொழுது யாருக்காவது குருபலன் நல்ல ஒரு அமைப்பில் இருக்கணும். பொதுவாக குருவோடைய பார்வை 5, 7, 9 அப்படின்னு இருந்தாலும் 9ஆம் இடம் அப்படிங்கிறது விசேஷமான பார்வை. ஏன்னா பாக்கியம், நல்ல பாக்கியம் இருந்துட்டால் பெரிய அரசியல்வாதிங்க, பெரிய அச்சீவ்மெண்ட் பண்ணலாம், பெரிய இடத்த மக்களிடையே நம்ம வர அளவுக்கு நம்ம ஒரு பெரிய விஷயத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பில் அவங்க ஒரு அழகான ஒரு அற்புதமான ஒரு பேராற்றல் பொருந்திய அப்படி பிரபலியமாக இருக்கக்கூடிய விஷயத்தை சாதிப்பாங்க அப்படின்னு அந்த ஒரு யோகத்தை கொடுக்கக்கூடியவர் குருவுக்கு மட்டும்தான் உண்டு. அதனால தான் அந்த 9ஆம் இடத்துக்கு அத்தனை விசேஷம். முன்னோர்களுடைய பாக்கியம் எல்லாத்தையுமே வாங்கிட்டு வரதுனால தான் புண்ணியம் எங்கெங்க 5ஆம் பாவம், புண்ணியம் விட பாக்கியம் இருக்கணும், அந்த அதிர்ஷ்டத்தை கொடுக்கணும். அதனால தான் 9ஆம் பார்வையாக உங்களுடைய ரிஷபராசி லக்னமாக இருந்தாலும் 11ஆம் இடம் மீனத்தை பார்க்கறது அவ்வளோ விசேஷங்க. நல்லா கேட்டுக்குங்க, ஒரு ராசிக்கு தன்னுடைய 5, 7, 9, 11 இந்த பாவகத்தை நம்ம ஆக்டிவேட் பண்ணிக்கிட்டே இருந்தால், அது மாதிரி இருக்கிறவங்க கிட்ட நம்ம நட்பு வச்சுக்கிட்டா கூட கண்டிப்பாக என்ன ஆகுங்க, பொன்னும் பொருளும் நம்மளுடைய நிறைவேறக்கூடிய எல்லா விஷயங்களும் ஆசையாகட்டும் அல்லது நம்ம ஒரு ஆட்சி பீடத்தை பிடிக்கக்கூடிய அமைப்பாகட்டும். அதனால தான் இந்த கூட்டணி கட்சிக்கெல்லாம் சொல்கிறோம். ஏன்னா இந்த கட்சி இவங்களோட அந்த ராசியோடு சேரும் பொழுது கண்டிப்பாக ஜெயிச்சுட்டு போகிறாங்க. அதற்கான தாராபலனோ அல்லது பாவக தொடர்போ, நம்ம நட்சத்திரக்காரங்க நல்ல நட்சத்திரமாக இருந்தால் ஜெயிக்கக்கூடிய அமைப்புக்கு எந்த துறை சார்ந்து இருந்தாலும் கண்டிப்பாக நடக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஸோ அதனால் 7ஆம் பார்வையாக உங்கள் குடும்பத்தில் கணவன் மனைவி சண்டை இருக்குதுங்க, ஒரு ஒற்றுமை இல்லாமல் இருக்குது, பிரச்சனைகள் போயிருக்கு. என் ஒய்ஃப் பிரிஞ்சு இப்போ 4 மாதம் ஆகுது, 1 வருஷம் ஆகுது, டைவர்ஸ் எல்லாம் போகக்கூடிய அமைப்பில் இருந்தாலும் அது சேரக்கூடிய அமைப்பில் ரிஷபத்துக்கு நல்ல காலம் பிறக்குது அப்படின்னு சொல்லலாம். 11ஆம் பாவகத்தை பார்க்குறனால உங்களுடைய தொழில், உங்களுடைய வருமானம் எல்லாமே இனிமேல் சேமிக்கக்கூடிய அளவுக்கு அளவு கடந்த பணம் பொருள் எல்லாமே தரக்கூடிய அமைப்பில் மிக சிறப்பாக ரிஷபத்துக்கு ஒரு நல்ல காலம் அப்படின்னு சொல்லலாம். எல்லா விஷயமும் ஒரு ப்ளஸ்ஸாக இருக்கக்கூடிய அமைப்பில் இருந்தாலும் ஜனன ஜாதகத்தில் குரு பகவான் எங்கே இருக்குது, தசாபுத்தி நல்லா சப்போர்ட் பண்ணுதா அப்படிங்கிறத நீங்கள் ஜாதகத்தையும் பார்த்துக்கணும் அப்படிங்கிறத இந்த விஷயத்த சொல்கிறோம். அதே போல் நீங்கள் ஸ்போர்ட்ஸு சொன்னோம், சினிமா துறையில் இருக்கீங்க, ஒரு அரசியல் செல்வாக்கில் இருக்கீங்க, நம்ம ஒரு கவுன்சிலராக நிற்க போகணும், அடுத்தது வரும். இது மாதிரி உள்ளாட்சி தேர்தலில் நிற்கக்கூடிய அமைப்புக்கு கூட இந்த குரு ரிஷபத்துக்கு ரொம்ப ஒரு சப்போர்ட் பண்ணக்கூடிய அமைப்பில் ஒரு ப்ளஸ்ஸாக வேலை செய்ய போகுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. அப்போ வெற்றி நிச்சயம் அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல காரியமெல்லாம் நடக்கக்கூடிய காத்துக்கொட்டு இருக்கக்கூடிய அமைப்பு. ஜூன்லேருந்து படிப்படியான உயர்வு உண்டு. உங்களுக்கான கோயில் அப்படின்னா இப்போ பார்த்தீங்கன்னா 11ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கார், குரு பார்க்குறார். ஸோ பசுவுக்கு வியாழக்கிழமை அல்லது சனிக்கிழமை உங்களால் முடிஞ்ச உங்கள் கையால் வாழைப்பழமோ அகத்திக்கீரையோ கொடுத்துக்கிட்டே வாங்க, கண்டிப்பாக நல்லா இருக்கும். ஏன்னா லக்ஷ்மி கடாட்சத்தை கொடுக்கறது பசுக்கிட்ட மட்டும்தான் இருக்குதுங்க. அது நாட்டு பசுலாம் கிடைக்குமான்னு பாருங்கள், பக்கத்து ஊரில் கிடச்சா கூட வாரம் ஒரு நாள் போயிட்டு நீங்கள் கொடுத்துட்டு வந்தால் ரொம்ப விசேஷமாக இருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா கணவன் மனைவியோட பார்வதி தேவியார் அந்த குடும்பத்தோடு இருப்பார், முருகன் விநாயகர் எல்லாமே குடும்ப சகிதமாக இருக்கக்கூடிய சிவ குடும்பம் அப்படிம்பாங்க. அந்த பிக்சர்ஸ் இருந்தால் நீங்கள் கலெக்ட் பண்ணி அல்லது டவுன்லோட் பண்ணி அதை நீங்கள் ஃப்ரேம் போட்டு வழிபாடு எடுத்துகிட்டு வாங்க. சிவபுராணம் பாராயணம் பண்ணிட்டு வாங்க. குருவருளும் திருவருளும் ரிஷபராசிக்கு கோடி கணக்கில் கொடுக்கறதுக்கு காத்து கிடக்குது. அடுத்த பதிவில் சந்திப்போம். சிவாய நம. திருச்சிற்றம்பலம்.